தோழி நித்யா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் முடிவை சொன்னா. நித்யா லேசா சிரிச்சா. ஷியாமளா இந்த முடிவு தான் எடுக்க முடியும். நீ சட்டைக்கு பட்டனை தச்சு வைக்காதது உன் தவறா இருந்தாலும் உன் கணவர் அதை சுட்டி காட்டி 2 வார்த்தை அதிகமா பேசினதுக்காக ரோஷத்தோட அண்ணன் வீட்டுக்கு வந்தவ நீ. கேவலம் அண்ணி செய்யற அவமதிப்புகளை பொறுக்க உனக்கு முடியாதுதான். நித்யா, அவர் திட்டினது மட்டும் இல்ல, என் முகத்துல அந்த சட்டைய விட்டெறிஞ்சாரு. வேலைக்காரி கூட இந்த காலத்துல பொறுத்துக்க மாட்டா. அவருக்கு சமமா கை நிறைய புது நோட்டுகளா பணத்தை ஒவ்வொரு மாசமும் நான் கொண்டு வரலையா? அந்த தைரியத்தினால தானே அவர் ஸ்கூட்டர் வாங்கினாரு. இத்தனைக்கும் வீட்டு நிர்வாகம், முரளி படிப்பு விஷயம் இத்தனையும் அவர் காதுல போடாம நானே கவனிச்சுக்கிறேன். என் மாமியாருக்கும் ஆபீஸ் நேரம் போக மீதி நேரங்கள்ல உதவி செய்யறேன். நீ என்ன வெட்டி முறிக்கிறேன்னு அவர் எப்படி என்ன கேட்கலாம்? ஷாமி, ஒன்ன மறந்துட்டு பேசுற. உலகத்துல நீ ஒருத்தி மட்டுமா வேலைக்கு போற? பெண்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? புருஷனுடைய ஒவ்வொரு தேவையிலும் அவளோட முத்திரை அன்பாக பதியணும். அவ இல்லாட்டா தான் இல்ல அப்படின்ற உணர்வை கணவனுடைய மனசுல பதிய வைக்கணும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தற்காலத்துல பொருளாதார சிக்கலை சுலபமா சமாளிக்கத்தான். என் விஷயத்தையே சொல்றேன். என் கணவரோட தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் என் முதல் கடமையா நினைக்கிறேன். அவர் பெருந்தன்மையோட என்னை வேலைக்கு அனுப்புறதா நினைக்கிறேனே தவிர என்னுடைய பெருமையா அதை நான் நினைக்கவே இல்லை. அதனால ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டதே இல்லை. அவர் வேலையை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினாரு. அதனால அவரை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன். ஆனா முரளிய அவனுடைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்க உனக்கு உரிமை இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குற கார் கூட வீட்டுக்கு வெளிப்புறம் தான் நிக்க முடியும். 100 150 கொடுத்து வாங்குற செருப்பு வீட்டு நடையை தாண்டி வர முடியாது. வெறும் 10 பைசாக்கு வாங்குற கற்பூரம் பூஜை அறையில சாமிக்கு பக்கத்துல இடத்தை பிடிக்கிறதும் இல்லாம இறைவனுக்கு அர்ப்பணம் ஆகுது. அதோட தூய்மை மனமா மாறி வீடெல்லாம் நிறையுது. ஒரு பெண் ஒருத்தனுக்கு மனைவியா மாறும்போது அவள் கற்பூரத்தின் உயர்வை அடைகிறா. நான் கற்பூரமா இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல சியாமி. கற்பூரம் நடையில விழுந்திருக்கு. அது வீதியில தள்ளப்படுறதுக்குள்ள மறுபடியும் அதை பூஜை அறையில வைக்க முயற்சி செய்யணும். இங்கேதான் பூஜை அறையே பூட்டி கிடக்குதே. பைத்தியம், சின்ன விஷயத்துக்கு அர்த்தம் இல்லாம நீ கோபிச்சிட்டு வந்துட்டு சங்கர் வந்து உன்னை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகணும்னு எதிர்பார்க்கிறியே. அவர் எந்த தப்பும் செய்யலையே. ஷியாமளா மௌனமா எழுந்தா. 2 நாட்களுக்கு பின்னால ஒரு மாலையில் ஷியாமளா ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது கௌரியும் பாலுவும் வீட்டு வாசல்ல கவலையும் பரபரப்புமா நிக்கிறத பாக்குறா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள சுத்தி நிக்கிறாங்க. ஷியாமளா கவலையோட போனா. பாலு சொன்னா, ஷியாமளா, முரளிய காணோம்மா. பள்ளிக்கூடத்துல இருந்து அப்பவே புறப்பட்டுட்டானா. கௌரி உடனே பொறிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டா. அவங்க ஒழுங்கா அவங்க இடத்துல இருந்திருந்தா இந்த அனாவசிய தலைவலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? அத்தை